Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சீகன் பாரத் பைபிள் இன்ஸ்டியூட் வகுப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்படியான ரைத்தவன் சொன்ன ஐயாக்காக பாஸ்டர் மக்களாக வந்திருக்கிற கூடிய தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உயிரோடு இருப்ப தேவனுடைய சுத்த கிருபை இரக்கம். நம்ம கடந்த வகுப்புல நம்ம கொரிந்தியர் நிருபங்களை நம்ம ஆய்வு செய்யணும். நிருபங்கள் ஆய்வு அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் இருக்கு. எபிஸ்டல்ஸ் டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் எபிஸ்டல்ஸ் ஒரு பாடம் இருக்கு. அதுல நம்ம கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம ஆய்வு செய்யணும். ஆனால் தானியல் ஆரம்பித்து அப்புறம் இடையில விட்டுட்டோம். இப்போ இன்னைக்கு மறுபடியும் நம்ம தானியலிருந்து ஆய்வு செய்யலாம். நிறைய காணும். சரி, தானியல் புஸ்தகம் தானியலுடைய பின்னணி தான் பார்த்தோம். 20 வயசு வரைக்கும் அவன் எங்க இருந்தான்? யூதா தேசம் எருசலேம்ல இருந்தான். 20 வயசுல நேபுகாத்நேச்சர் அவனை சிறை பிடித்து கொண்டு வந்து இங்கே அவன் மாத்திரம் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அதுக்கப்புறம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி போன்றவர்களை அவன் சிறப்பிடிச்சு கொண்டு வந்து அவன் தேசத்துல வைத்து அவனை கற்றுக் கொடுத்தான், பயிற்சி கொடுத்தான், மொழி கற்றுக் கொடுத்தான். அராமிக் மொழியில பயிற்சி கொடுத்தான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அராமிக் மொழி தானியேலுக்கும் சரி அவனுடைய நண்பர்களும் சரி ஒரு அந்நிய மொழி, உங்களுக்கு தெரியாது. அதுவும் பிற்காலத்துல அந்த மொழியில தான் யூதர்கள் நிறைய பேசினாங்க. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அராமிக் மொழி பேசினார். தரித்தா குமி என்று சொன்னார், எப்பத்தா என்று சொன்னார். அராமிக் மொழி ஒரு எபிரேயர்கள் பேசுகிற ஒரு மொழியாக மாறியது. ஆனா அன்னைக்கு தானியல் காலத்துல ஒரு அந்நிய மொழி தெரியாத ஒரு தேசத்துல கர்த்தர் தானியலை கொண்டு போய் சேர்த்தார். ஒரு 21 வயதுல அவனை கர்த்தர் பிரைம் மினிஸ்டராக உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் என்பதை நான் கிளாஸ் எடுத்தேன். தானியல் 2வது எடுத்திருப்பேன். இளமும் கரிமனமான சாம்ராஜ்யம் அது எடுத்திருக்கிறேன். அப்போ அந்த ஒரு சிலை நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தர் சொப்பனத்துல காண்பிக்கிறார். நேபுகாத்நேச்சருக்கு ஒரு பயம் உண்டாகிறது. ஒரு பெரிய சிலையை பார்க்கிறான். தலை தங்கம், மார்பு வெள்ளி, வயிறு பகுதியெல்லாம் தொடையெல்லாம் வெண்கலம், அதுக்கப்புறம் கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பும் கடிமம் பண்ணுமான ஒரு சிலையை கர்த்தர் அவனை காண்பித்து வருகிறார்.
நீங்க பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் இந்த 5 பொருட்களால் ஆன ஒரு சிலையை காண்பித்து கொடுக்கிறார். அது பயங்கரமா இருக்கிறது. ஒரு பெரிய கல் அது வந்து மோதி அந்த சிலை தூள் தூளாய் சுக்குநராய் உடைகிறது. இப்படி ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உடனே நேர்காத் நேச்சரை பண்ணும்போது 7 வயசு நேர்காத் நேச்சருக்கு. அவன் எல்லாம் ஜோசியக்காரன், ஜாதகம் பார்க்குறவன், குறி சொல்றவன் கூப்பிடுறான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகளுக்கு தலைமையகமே பாபிலோன் தான். நீங்க பாபிலோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு பிசாசின் கோட்டையாக இருந்த காலம் அது. அது குறிப்பா நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோன் பார்த்தீங்கன்னா விக்கிரகாரனுக்கு அடையாளமாக பாபிலோன் என்கிற பெயர் விக்கிரகாரன் செய்கிற மதத்துக்கு சொல்லப்படுகிறது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 17 பார்த்தோம். வெளிப்படுத்தின விஷயம் 17:5 சொல்லு, மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்போருக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இங்க ஒரு கள்ள மதம், ஒரு விக்கிரகாரனை செய்கிற ஒரு கள்ள மதத்தை வந்து யோவானுக்கு காண்பி கொடுக்கிறார். அந்த மதம் என்னன்னு சொல்லி நம்ம ஆய்வு செய்யணும். என்ன ஆய்வு செஞ்சிருக்கோம்? ரோமன் கேத்தலிக் ஆய்வு செய்யறோமா இல்லையா? அடையாளபூர்வமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அப்போ பாபிலோன்னா அது பிசாசுடைய கோட்டை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு அருவருப்பு கர்த்தருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் உடைய அரசவை. நிறைய மந்திரவாதிகள், குறி சொல்ற ஆட்கள், அப்புறம் ஜோசியர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னோம், நான் கனவு கண்டேன், கனவையும் சொன்னோம், அர்த்தத்தையும் சொல்லணும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னாங்க, இது எங்களால் முடியாது, நாங்கள் இந்த பிசாசை வைத்து தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், தேவனால் மாத்திரமே இதை வெளிப்படுத்த முடியும்னு சொன்னபோது அவன் கோவம் வந்துச்சு. ஜோசியக்காரங்களை வெட்டி போட்டால் கொலை செய்யலாம், மந்திரவாதை கொலை செய்யலாம். இப்போ தானியல் வீட்டுக்கு வந்து காலிங் பில் அடிக்கிறாங்க, கத்தியோட ஆட்கள் நிற்கிறாங்க. என்னங்க அப்படின்னா உங்களை கொலை செய்ய வந்திருக்கிறோம். என்ன காரணங்க? அந்த ராஜா ஒரு கனவு கண்டாருங்க, அந்த கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். யாரும் சொல்லலை, ராஜா உத்தரவு, நீங்க என்ன பண்ணுங்க, மந்திரவாதிகள், குறி சொல்ற ஆட்கள், ஞானிகள் கொலை செய்யுங்கன்றது ராஜாவுடைய உத்தரவு. அந்த தானியல் என்ன பண்றான்? கையில காலில் விடுது. ஐயா வெட்டிக்காதீங்க போன அப்படின்னு சொல்ல ராஜாட்ட கூட்டு போங்க. நான் என்ன பண்றேன், அதோடைய அர்த்தத்தை கனவையும் சொல்றேன், அர்த்தத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். நீ பாருங்க, பிசாசுக்கு மனசுல இருக்கிறத சொல்ல தெரியாது, புரியாது. அவன் விடாத ஒரு ஆளுதான், அவனுக்கு கொஞ்சம் சக்தி இருக்காது. ஆனா ஒரு மனிதன் உள்ளத்துல இருக்கிறத நேபுகாத்நேச்சார் யாருக்குமே சொல்லல, மனசுல வச்சிருந்தான். அதனாலதான் பிசாசுக்கு அது தெரியல. தெரிஞ்சிருந்தா ஜோசியக்காரன் குறி சொல்றவன் அதை சொல்லியிருப்பான். அவ பிசாசால மனசுல இருக்கிறத அவனால தெரிஞ்சு கொள்ள முடியாது. மனதுல நீங்க வாய்த்தந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வாய்த்தந்து ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு அதை கேட்டுரும். இல்லை யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னாலும் அவனுக்கு தெரிஞ்சுப்பான். இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதுனீங்கன்னா கூட என்ன பண்ணுவான், அவன் படிச்சிருவான். அப்போ நேபுகாத்நேச்சார் யார்கிட்டையும் சொல்லல, அப்படியே உள்ளத்துல வச்சு பூட்டி வச்ச ரகசியம் பிசாசால கண்டுபிடிக்க முடியல. அது தேவனுடைய ஆவியை பெற்ற தானியலால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்ப ஆண்டவருக்கு தான் வந்து உள்ள திரைகளை ஆராய்ந்து அறிகிறவர். உள்ளத்துல இருக்கிற பிசாசால கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் ஆதாம் உடைய அதிகாரத்தை தான் வச்சுட்டு ஆடுறான். ஆதாமுக்கு கர்த்தர் சில வல்லமை கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார், இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். பாவம் செய்யறதுனால, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுனால வேதம் சொல்லுது, பாவம் செய்யறவன் பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை. இந்த உலகத்தின் அதிபதி அடிமை ஆயிட்டான். அது அந்த உலகமும் அடிமை ஆயிட்டு. சரி,
இங்கே நம்ம அதெல்லாம் தியானிச்சோம். இன்னைக்கு தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். அது 7ஆம் அதிகாரம் எடுக்கல. தானியேல் அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்துல தானியேல் ஒரு சொப்பனத்தை தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்ற தரிசனங்களை கண்டான். பெல்ஷாத்சார் என்கிற பாபிலோன் ராஜா அவன் காலத்துல தான் இந்த தரிசனத்தை அவன் பார்க்கறான். 1ஆம் வசனம். பெல்ஷாத்சார் பாபிலோன் அரசன். அவனுக்கு இது முதலாம் ஆண்டு. நீங்க பெல்ஷாத்சார் ஸ்பெல்லிங் தப்பா எழுதிருக்கேன். பெல்ஷாத்சார் பெல்ஷாத்சார் பாத்தீங்கன்னா நிபோனிடஸ் சன் ஆஃப் நெபோனிடஸ். பேரரசன். நிபுணஸ் தான் பேரரசர், ரோம பேரரசர். இந்த நிபுணஸ் யாருன்னா நேபுகாத்நேசருடைய மகளுடைய கணவன். அவன் நேபுகாத்நேசருடைய பேர் என்னன்னு பெல்ஷாத்சார். அவன் பாபிலோனுக்கு அவன் அரசன். ஆனா உலகத்துக்கே அரசன் அவங்க அப்பா தான் நிபோனிடஸ். அவன் பெல்ஷாத்சார் ஆட்சிக்கு வந்த புதுசுல தானியேல் இந்த சொப்பனத்தை தரிசனத்தை காண்கிறான். நீங்க ஒரு நன்றாக கவனிக்கணும். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முழுக்க வாசிங்கன்னா பெல்ஷாத்சாருடைய அழிவு அதில் சொல்லப்படுறது. பெல்ஷாத்சாருடைய அழிவு தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சொல்லப்படுறது. ஆனா அதுக்கப்புறம் 2 அதிகாரம் கழித்து நீங்க பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிகாரத்துல நேபுகாத்நேசருடைய அழிவு குறித்து சொல்லப்பட்டது.
கொலை செய்யப்படுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல அவனுடைய முதலாம் வருஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ 5ஆம் அதிகாரம் பிறகு வந்திருக்கணும், 7ஆம் அதிகாரம் முன்னாடி வந்திருக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், என்னையா பைபிள்ல ஒருத்தன் செத்துட்டான்னு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கு, பிறகு 2ஆம் அதிகாரம் கழிச்சா ஃபர்ஸ்ட் இயர்னு வருது, என்ன கதை அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்க பைபிள் வந்து குரோனாலாஜிக்கல் ஆர்டர்னு ஒரு பாடம் இருக்கிறது. நான் கற்றுக் கொடுத்துருக்கேன்னு தெரியல, கற்றுக் கொடுத்துருக்கேனா? கற்றுக் கொடுக்குறேன். குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா வரிசைப்படியாய் பைபிள். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள் வந்து முன்னாடியே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் பிறகு யோபு தான் வந்திருக்கணும். யோபு பாத்தீங்கன்னா யோபுடைய சரித்திரத்தை நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோம். ஆய்வு செஞ்சோமா? யோபு யாருன்னா இஸ்மவேலுடைய 7வது மகன் மாஷா அவருடைய வம்சத்தை சார்ந்தவன் தான் யோபு. அப்போ ஆதியாகமத்துக்கு பிறகு யோபு வந்திருக்கணும், அப்புறம் யாத்திராக வந்திருக்கணும், பிறகு லேவியராக வந்திருக்கணும், என்னாகும், உபாகம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 4 வந்திருக்கணும், பிறகு சங்கீதங்கள் வந்திருக்கணும், அப்புறம் உன்னத பாட்டு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் நீதிமொழிகள் வந்திருக்கணும், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் வந்திருக்கணும், அப்புறம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வந்திருக்கணும், அப்புறம் 2 4 பிறகுதான் வந்திருக்கணும், ஏசாயா வந்திருக்கணும், எரேமியா வந்திருக்கணும், புலம்பல் வந்திருக்கணும், ஓசியா வந்திருக்கணும், யோவேல் வந்திருக்கணும், ஆமோஸ் வந்திருக்கணும், ஒபதியா வந்திருக்கணும், யோனா வந்திருக்கணும், மீகா வந்திருக்கணும், நாகம் வந்திருக்கணும், ஆபக்குக், அப்புறம் செப்பனியா, எசேக்கியல், டேனியல், எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா, ஆகாய், ஷகரியா, மல்கியா, இப்படி வந்திருக்கணும். வரிசைப்படி, வருஷங்கள் படி. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகமும் எஸ்ரா புஸ்தகம் முன்னாடியே இருக்கும், நெகேமியா புஸ்தகம் முன்னாடியே இருக்கும், கடைசியில வந்திருக்கணும். அவ இது ஏன் அப்படின்னா கிபி 100ல 180ல அது கரெக்டா தான் வந்து அந்தியோகிய சபையுடைய தலைவர் அவர் கரெக்டா தான் அதை என்ன பண்ணார், அதை கம்பைல் பண்ணி கிபி 100ல மேர்சியோன் என்கிற அவருடைய உடன் ஊழியர் பெரிய பணக்காரர், நிறைய கப்பல்கள் வைத்திருந்தார், உலகம் ஃபுல்லா அவருக்கு பிசினஸ் இருந்தது, அவர்கிட்ட கொடுத்து விட்டார், நிறைய காப்பி எடுத்து கொடுத்து விட்டார். இது உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது பைபிள். அன்னைக்கு தோல் சுருளையும் பேப்பரின் ஒரு செடி, அதை ஒரு சார்ட் மாதிரி செஞ்சு அதில் எழுதுவார்கள். உலகம் முழுக்க போய் பைபிள் சேர்க்கப்பட்டது கிபி 100. அந்தியோகிய சபை தான் அதை செய்தது. நாமத்துக்கு சொந்தம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து மேர்சியோன் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் கொண்டு போய் என்ன பண்ணான், உலகெங்கிலும் பைபிளை கொண்டு போய் சேர்த்தான். அவன் துருக்கியை சார்ந்த பிசினஸ் மேன். ஏன்னா இந்த அந்தியோகிய சபை துருக்கியில தான் இருக்கிறது, உலகின் மிகப்பெரிய சபை அன்றைக்கு. அந்த நாமத்துக்கு சுத்திரம். அப்போ அன்னைக்கு அந்தியோகிய சபையுடைய தலைவர் தான் என்ன பண்றாரு, அதை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய காரியம் அவங்க செய்யறாங்க. அது பிற்பாடு எங்க பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் போகுது. ஐரோப்பால முதலாக 200 கிபியில 100 வருஷம் கழித்து லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறார்கள். இப்படி மொழிபெயர்த்து நீங்க தமிழ் பைபிள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இடையில என்னாச்சு, அந்த ஒழுங்கு அந்த லைனா அடுக்கி வைக்கிறது இல்லாம போயிடுச்சு. ஏன்னா நம்பர்கள் கிடையாது இந்த காலத்துல. அந்த நம்பர் போடுறது, அதிகாரம்,
வசனங்கள் அதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா இப்போ சைவத்தில் தான் வந்துச்சு, ரொம்ப ரீசெண்டாக தான் வந்துச்சு. எத்தனாமத்துக்கு சுத்திரம். அதுவும் பார்த்தீங்கன்னா 1227 கிபி பிசி. அப்பதான் வந்து சாப்டர்ஸ் போடுற ஒரு முறை வந்தது. சாப்டர்ஸ் அதிகாரம். இது வந்து ஸ்டீபன் லாங்டன் அப்படின்ற ஒரு ஊழியக்காக அதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வசனங்கள் அதிகாரத்தை இவர் தான் கொண்டு வந்தார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அப்படி கொண்டு வந்தார். வசனங்கள் போடப்படுவது எப்போ வந்துச்சுன்னா இது வந்து 1448 கிமு கிபி பிசி. வசனங்கள் verses. ரவி நேத்தன் நம்ம நாதன்னு படிப்போம். நேத்தன் தான் நாதனா மாறி போச்சு. சில பேர் சுவாமிநாதன், பத்மநாபன், நாதன், சுவாமிநாதன் வேற, எப்படி நாதன் வேற இதுல வரும், விஸ்வநாதன், இன்பநாதன். நேத்தன் தான் நாதன் ஆயிடுச்சு. அப்போ ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பக்தர்களை கொண்டு கர்த்தர் பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறார். அவங்க யாருமே அதிகாரம்னு ஒரு நம்பர் போடல, வசனம்னு ஒண்ணுமே அவங்க போடல. இடையில ஒரு 13ஆம் நூற்றாண்டுல ஸ்டீபன் லாங்டன் தான் அதை செய்தார். ஒரு 15ஆம் நூற்றாண்டுல ரவி நேத்தன் தான் செய்தார். அதெல்லாம் இப்பதான் ஒரு 500 வருஷமா தான் அதிகாரம் வசனம் ஒரு ஒரு 1000 வருஷமா தான் 800 வருஷமா தான் அதிகாரம் இருக்கிறது. ஒரு 600 வருஷம், ஒரு 600 வருஷத்துக்குள்ளதான், 550 வருஷத்துக்குள்ளதான் நமக்கு வசனங்கள் என்கிற முறை வந்தது. அப்ப இத அன்னைக்கு தோல் சுருளாமும் காப்பரி செடி அரைச்சி ஒரு சாக்கு மாதிரி எழுதி அப்படிதான் பைபிள் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. அதுல இடைப்பட்ட காலத்துல மாறி போச்சு. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவியல் அப்புறம் வரலாற்று அறிவு அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ரொம்ப தெளிவா வரலாறு, தொழில் துறையெல்லாம் எந்தெந்த வருஷம் எந்த புக்கு எழுதுனாங்க, யார் எழுதுனாங்க, இவங்களாம் எப்போ வாழ்ந்தாங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருக்கு. நீங்க நிறைய ஆதாரம் ஈஸியா வந்து இது ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும், இது இப்படி வந்துருக்கணும் நமக்கு தெரியுது. நான் அன்றைக்கு தெரியல அவங்களுக்குலாம். அப்ப இடைப்பட்ட காலத்துல அது மாறிடுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இப்ப 5ஆம் அதிகாரம் பெல்சாத்சருடைய அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனை அடித்து போடுகிறார். ஆனா 7ஆம் வசனம் பெல்சாத்சாருடைய 1ஆம் ஆண்டு ஆட்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஷஃப்லிங்னு வாங்க ஆங்கிலத்துல, எடுத்து ஒழுங்குபடுத்தி அடுக்கிறதுல ஒரு சின்ன எரர் ஏற்பட்டதுனால யோபு புஸ்தகம் ஆதியாம் பிறகு வந்திருக்கணும், வரல. சங்கீதத்துக்கு முன்னாடி தான் வருது யோபு. இந்த நெகேமியா எஸ்ரெல்லாம் முன்னாடியே வருது. அதெல்லாம் எங்க வரணும்? பின்னாடி வந்திருக்கணும். எஸ்தர்லாம் கூட பின்னாடி வந்திருக்கணும். சரி, நமக்கு ஏதோ அதுக்காக குழப்பிக்க வேண்டாம். அதுக்கு வீட்டுல போய் பைபிளை கிழிச்சு மாத்தி ஒட்டிக்க வேண்டாம். இது மாறி வந்திருக்கு, அதனால பைபிளை கிழிச்சு ஒட்டிக்கிறேன் அப்படின்னு வேண்டாம். தெரிஞ்சுங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு ஒரு பாடம் எடுக்கணும், ஞாபகப்படுத்துங்க. நான் கொஞ்சம் விலாவாரியா உங்களுக்கு நான் எடுக்கிறேன்.
கதை நாமத்துக்கு சுதந்திரம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் இந்த தரிசனத்தை அவன் பார்க்கும்போது 538 கிமு 538 BC. தானியேல் என்ன வயசு சொல்லுங்க? எண்பத்தாறு வயசு. எண்பத்தாறு 87 வயசு. 87 வயசா இருக்கும் போது பெல்சார் அவர் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. பெல்சார் ஒரு ராஜா வர்றான். அவன் காலத்துல கர்த்தர் தானியேலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த தரிசனம் பாத்தீங்கன்னா முதல் 3ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது வெவ்வேறு ரூம்ல 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பின. சமுத்திரம்ன்றது வேதாந்தத்துல எதை குறிக்கிறது? ஜனங்களை குறிக்கிறது. ஜனத்திலிருந்து மிருகம் எழும்புகிறது. மிருகன்றது நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்யங்களை குறிக்கிறது. மிருகன்றது ராஜ்யங்களை குறிக்கிறது. அப்படிதான் தீர்க்க தரிசனம் அப்படிதான் இருக்கு. அடையாளத்தோட தீர்க்க தரிசனத்துல நீங்க முதல் ஒரு மிருகத்தை பார்க்கலாம். 4ஆம் வசனம் வாசிங்க. முதல் எப்படி இருக்கான்? சிங்கம் போல இருந்ததுதான். எப்படி இருக்கான்? சிங்கம் போல. அப்புறம் கழுகு செட்டை. அப்புறம் இறகுகள் பிடுங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? முதல் மிருகம் சிங்கம் போல இருந்தது. பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? சிங்கம் போல இருந்தது. அதுக்கு 2 கழுகின் சட்டை கொடுக்கப்பட்டது. நாமத்துக்கு சொத்துரும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதலாம் மிருகம் எதை குறிக்கிறது? அது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. நாமத்துக்கு சொத்துரம். ஆமா, முதலாவது மிருகம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்போ அன்னைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருக்கிறது. பெல்சாத்சார் பாபிலோன் சாம்ராஜ்யத்துடைய அரசன், நேபுகாத்நேசருடைய பேரன். இது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. சிங்கம் அதுக்கு கழுகு மாதிரி 2 சட்டை. அப்ப பறக்கிற சிங்கம். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும். சிங்கத்துக்கு 2 சட்டை இருக்கிறது. அது எப்படி? பறக்கிற சிங்கம். அப்போ சிங்கமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விலங்கு. பறக்க வேற செய்யுது. அது கழுகு. ஒரு பக்கம் பறக்கைகள் ராஜா யாரு? கழுகுதான். காட்டு விலங்குல ராஜா யாரு? சிங்கம். அப்போ பாபிலோன் அடையாளமா ஆண்டவர் என்ன பண்றாரு? பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு சிங்கத்தை காண்பித்து கொடுக்கிறார். 2வது மிருகத்தை பார்க்கலாம். அது கரடிக்கு வாசிங்க. கரடி போல இருக்கா?
2வது ஃபுல்லா வாசிங்க அந்த வசனம். ஒரு கரடி ஒரு பக்கமா சாஞ்சி வாயில் 3 விழா எலும்புகள். ஆமா, எழும்பி வெகு மாம்சம் தின்னு என்று அதற்கு சொல்லப்பட்டது. நாமத்துக்கு சுத்திரம். இங்கே கரடி கொப்பாய் 2ஆம் மிருகம் அது ஒரு பக்கமா சாஞ்சி அது வாய் பற்களுக்குள்ள 3 விழா எலும்புகளை கவி கொண்டிருந்தது பார்க்கலாம். நீங்க இந்த கரடி எதை குறிக்கிறது? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இந்த 3 விழா எலும்புகள் எதை குறிக்கிறதுனா, 3 விழா எலும்புகள். ஒன்று வந்து பாபிலோன். எழுதிய கிளாஸ் எடுத்திருக்கேனா? ஒன்று பாபிலோன், 2வது லிடியா, இன்னொன்று எகிப்து. எகிப்து, பாபிலோன், லிடியா, இது வந்து 2வது மிருகம் தான் பார்க்கலாம். அப்போ சிங்கத்துக்கு பிறகு ஒரு கரடி வருகிறது. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு என்ன வருகிறது? வந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருகிறது. அப்ப இந்த தரிசனத்தை காணும்போது 87 வயசு தானியல் 539 கிமு தரிசனம் பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் போன்ற சாம்ராஜ்யம் அழிந்து போகிறது. அது அழிவு எப்போனா, அதனுடைய அழிவு 538 கிமு பிசி. இப்ப தானே இந்த தரிசனத்தை கண்டு அடுத்த வருஷமே என்னாச்சு? பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போகிறது. எப்படி விழுந்து போகிறது பார்த்தீங்கன்னா, தானியல் 5ல சொல்லப்பட்டிருக்கு. 30-31. தானியல் 5:30-31 வாசிங்க. தானியல் 5:30-31 சொல்லுது, இரவிலே அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டார். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார். என்றைக்கு ராத்திரியில அப்படின்னா, என்றைக்கு வந்து ஒரு கையில் தோன்றி மேனே மேனே தெக்கேல் உபாசின் அப்படின்னு எழுதிச்சோ, கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு கரம், அந்த கரம் என்னைக்கு தோன்றி அது வந்து எழுதிச்சோ அன்றைய இரவுல, அன்றைக்கு தானே இந்த பெல்ஷாத்சார் கொல்லப்படுகிறான். பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைகிறது. எந்த நாமத்துக்கு சுதந்திரம். அப்போ வேதம் சொல்லுது, மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். நீங்க பாத்தீங்கன்னா மேதியன்றது மீட்ஸ் சாம்ராஜ்யம். மேதிய சாம்ராஜ்யம். இதுல வந்து தரியு பாத்தீங்கன்னா, தரியு
கோரேஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு ஒரு அரசன், அவன் சிற்றரசன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றற்படையுடைய தளபதி. அவன் தான் கோரேசுடைய ஒற்றற்படை தளபதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏசாயா 45:1 கோரேசுக்கு வாக்கு தத்த ஆண்டு கொடுக்குறான், எங்க போனாலும் உனக்கு வாசல் திறந்தே இருக்கும், வாசல் நான் திறந்தே வச்சிருக்கோம், உனக்கு முன்னே போய் போன நாணயங்களை செவையாக்குவேன். அதே மாதிரி பாபிலோன் அந்த வாசல் கதவு திறந்தே இருந்தது. நான் அதுக்கு காரணமும் சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு பெல்ஷாத்சார் கொல்லப்படுற அன்னைக்கு கோபிரியாஸ் ஒரு கவர்னர் இருக்கிறார். பெல்ஷாத்சார் கோபிரியாஸ் ஒரு கவர்னர். Goberias. கவர்னர் பாபிலோன் மாகாண கவர்னர் என்ன பண்ணான்? துரோகம் செய்கிறான். யாருக்கு துரோகம் செய்யறான்? பெல்ஷாத்சாருக்கு துரோகம் செய்யறான். அவன் என்ன பண்றான்? கோட்டை கதவை, பாபிலோன் கோட்டை பார்த்தீங்கன்னா 30 மாடி உயரம், 300 அடி உயரம், எல்லாம் கதவுலாம் 80 அடி 100 அடி உயரம், யாருக்குள்ள நுழைய முடியாது. இன்னைக்கு வந்து ட்ரோன் வைத்திருக்கிறார்கள், அதுக்கப்புறம் ஏவுகணை இருக்கிறது, ஏரோப்ளேன் கூட்டு போட்டுவான், எவ்வளவு உயரம் தான். அன்றைக்கு அப்படி இல்லை, குதிரையில தான் வருவான், மிஞ்சி போனா யானையில வருவான், இல்லை ஒட்டகத்துல வருவான், அவ்வளவு உயரம் ஏற முடியாது. அந்த கதவை கோபிரியாஸ் தந்துட்டான், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கான். யாருக்கு? பெல்ஷாத்சார். இன்னைக்கு எப்படி சொல்லலாம், இந்த நம்பிக்கை துரோகம் செஞ்சான். என்ன செஞ்சான்? அவன் தான் இந்த பாபிலோனுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு கவர்னர். அவன் ராஜாவுக்கும் அவனுக்கு பிரச்சனை, அதனால என்ன பண்ணிடுறான்? ராஜாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறான். கொஞ்சம் அவர்களுக்கிட்ட பணம் பேரம் பேசி, பதவி பேரம் பேசி, இப்ப அப்படிதான் பதவிக்காக தான் என்ன பண்றாங்க அவங்க, இந்த ஆளுங்கட்சியை ஆதரிக்கிறார், நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார். சரி, அரசியல் தேவையில்லை, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ அன்றைக்கு 538 கிமுல இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கப்புறம் கரடி போல ஒரு சாம்ராஜ்யத்தை பார்க்கிறான். வாயிலே 3 விழா எலும்புகள் இருக்கிறது. ஒன்று பாபிலோன் சாம்ராஜ்யம், ஒன்று லிபியா, ஒன்று எகிப்து. இது கரடி பட்சிக்கிற மாதிரி உலகத்தையே பட்சித்தது அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதை அவருடைய ஃபவுண்டர் யாருன்னா கோரேஸ். ஆண்டவர் கோரேஸ் என்ன சொல்றாரு? உனக்கு முன்னே போய் போன சேவாக்குவேன், நீ என் தாசன், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் சித்தத்தை நீ என்ன முன்ன மாதிரி செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆண்டவர். கோரேஸ் கர்த்தருடைய சித்தத்தை அப்படியே செய்தான். ஆனா கோரேஸ் பிறகுறது 111 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேர் சொல்லி கோரேஸை அழைத்து தீர்க்க தரிசனம். ஆனா கோரேஸ் எப்ப ரட்சிக்கப்பட்டான்? 61 வயசுல ரட்சிக்கப்பட்டான். அது வரைக்கும் விக்கிரகாராதனை செய்தான், அது வரைக்கும் ஜோசியக்காரனை நம்பினான், குறி கேட்டான், மந்திரவாதிகளோடு தொடர்பா இருந்தான். 61 வயதுல என்னைக்கு அவன் தானியலை பார்த்தானோ, என்னைக்கு தானியல் வந்து அதுவும் ஜோசியக்காரன் கூப்பிட்டு வச்சு பேசும் பொழுதுதான் தானியல் அவனை சந்திக்கிறான். எப்போ உன்னை பத்தி எங்க பைபிள்ல போட்டிருக்குப்பா, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் போட்டிருக்கு, நீ பிறகுறதுக்கு 111 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு, உன் பேர் சொல்லி போட்டிருக்கு காண்பிக்க கொடுத்த பொழுதுதான் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனத்து மூலமா ரட்சிக்கப்படுறான். ஒரு தீர்க்க தரிசனம் மூலமா ரட்சிக்கப்படுகிறான். சில நேரம் தீர்க்க தரிசனம் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவங்க சில பிரச்சனைகளை கேட்டு ரட்சிக்கப்படுவாங்க. சிலருக்கு ஒரு சுகம் உண்டாகும், என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. சிலருக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ரட்சிக்கப்படுவாங்க. இவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? ஒரு தீர்க்க தரிசனம். என்ன குறித்து பைபிள்ல தீர்க்க தரிசனம் இருக்கு அப்படின்ற தீர்க்க தரிசனத்தின் மூலமா என்ன பண்றான்?
கோரேஸ் ரட்சிக்கப்படுறான். 61 வயசுல ரட்சிக்கப்படுறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, நான் இனி என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உனக்கு முன்பாக போனலாளர்களை நீ என்னை அறியாததும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்றார். உனக்காக என்ன பண்ணிருக்கேன், பொக்கிஷத்தையும் புதையலையும் அந்த காலத்துல ஒளிப்படுத்தி வச்சிருக்கேன். பெண்களை கதவுல உடைத்து இரும்பு தாட்களை முடித்து நான் தருவேன். ஆனா 61 வயசு இருக்க கோரேஸ் நிக்கிற ஆராதனை செய்கிறவனா இருந்தான், சோசியக்காரன் அனுப்புறவனா இருந்தான், மந்திரவாதி பின்னாடி போனான். ஆனா என்னைக்கு உனக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் காண்பித்து கொடுத்தான், ஏசாயா தீர்க்க தரிசனம் இல்ல, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய சித்தத்தை செய்தான். அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவன் மாதிரி என் சித்தத்தை செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு. தேவனுடைய சித்தத்தை அப்படியே செய்தான். 61 வயசுல ஆரம்பித்து மறிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை அப்படியே செய்தான். அவன் தான் இந்த மேலிய பேசிய சாம்ராஜ்யத்தின் ஸ்தாபகர். அல்லேலூயா. ஒரு கோரேஸ் மாதிரி ஆட்கள் வீட்டுல இருக்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், நம்ம குடும்பத்துல உறவுல. ஆனா தீர்க்க தரிசனம் என்ன, ஊழியக்காரன். அவர் என்ன சொல்றாரு, மெய்ப்பன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. அவன் ஊழியக்காரன் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்ப ரட்சிக்கப்படுறான், 61 வயசுல. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் நம்பிக்கை இழந்துட்டேன், என் புருஷன் ரட்சிக்கப்படுவாரா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. உங்க வீட்டுக்காரங்க என்ன வயசு ஆச்சுங்க, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க, 38 வயசு ஆகுதுங்க, 10 வருஷமா அவருக்காக ஜெபம் பண்றேன், இன்னும் அவரு ரட்சிக்கப்படலன்னு. சிலர் சொல்லுவாங்க, எங்க மனைவி இன்னும் ரட்சிக்கப்படல. சொல்லுங்க, எங்க அம்மாவும் ரட்சிக்கப்படலையா, உங்க அம்மாவுக்கு என்ன வயசு, 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா கோரேஸ் எத்தனை வயசு ரட்சிக்கப்பட்டான், 61 வயசுல. கர்த்தர் யாரையும் எந்த வயசுலயும் அவரால் ரட்சிக்க முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்க சபைக்கு அப்போ 2003 திருவாரூர் சபை தான் முதல் சபை. ஒரு 75 வயசு இருந்தோம் அம்மா. இந்த அம்மா படிக்கட்டில் தவுண்டு வந்தேன், தவுண்டு தான் வந்தேன், குழந்தை தவுண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களால நடக்க முடியாது. கர்த்தர் நம்மளை தொட்டு சுகமா இருந்தார். ஜாப் பண்ணும்போது கர்த்தர் தொட்டு உடனே விடுதலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா அந்நிய பாஷை பேசுது. எனக்கு ஆச்சரியம், ஒண்ணுமே தெரியாது, கிறிஸ்தவ இல்லாத ஒரு சகோதரி. வருஷத்தாருக்கு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி, போதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அந்த அம்மா, ஆவில இருந்து அந்நிய பாஷை பேசுது. ஆச்சரியமா இருக்கு. 75 வயசுல அந்த மக்கள் ரட்சிப்பு, வருஷத்தாரின் அபிஷேகம், ஞானஸ்தானம் படிச்சு. அது தேவன் எந்த வயசுலயும் யாரையும் என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். கோரேசே 61 வயசுல ரட்சித்தார். இப்ப அவருடைய சாம்ராஜ்யம் தான் கரடி போல வாயில 3 விழா எலும்புகள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம். அதன் பின்பு சினிங்கி போல இருக்கிற வாசிங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறுத்தை அவன் பார்க்கிறான். சிவிங்கி என்று தமிழ் பைபிள்ல சொல்லப்படுது, சிவிங்கின்னு போடப்படுது. ஆக்சுவலா அது பேர் சிவிங்கி புலியும் வந்திருக்கணும். ஏன்னா அன்னைக்கு 1709 தான் சீகன் பாண்டே மொழிபெயர்க்கிறார். அன்னைக்கெல்லாம் சிறுத்தை என்ன சொல்லுவாங்க, சிவிங்கி புலின்னு அந்த காலத்துல. சிவிங்கினா ஒட்ட சிவிங்கியை குறிக்குது, சிவிங்கி புலினா சிறுத்தையை குறிக்கிறது. நீங்க மூல பாஷை பாத்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா எபிரேய மொழி என்ன சொல்றதுன்னா, அது சிவிங்கி, அது வந்து சிறுத்தை என்று சொல்லப்படுகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பும் என்ன பண்ணுது, சிறுத்தைன்னு தான் சொல்லுது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தமிழ் பைபிள்ல எப்படியா இருக்கு, சிவிங்கின்னு இருக்கு, சிவிங்கி புலின்னு இருக்கும். இன்னைக்கு சிவிங்கி புலினா யாருக்கும் தெரியாது. சிவிங்கி புலினா பழைய வார்த்தை சிறுத்தைக்கு. அப்போ சிறுத்தை போன்ற ஒரு விலங்கை பார்க்கலாம். இன்னொரு வாட்டி படிங்க அந்த 6ஆம் வசனம்.
அது சிறுத்தை. அதுக்கு எத்தனை சட்டை இருந்தது? சிறுத்தை போல மிருகம் 4 சட்டை இருந்தது. அதுக்கப்புறம் 4 தலை இருந்தது. அதுக்கு ஆளுகை அடைக்கப்பட்டது. இப்ப மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த உடனே எழுப்பின ஒரு சாம்ராஜ்யம் பார்த்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து சிறுத்த வேகத்தை குறிக்கிறது. உலகத்துல வேகமான ஒரு விலங்கு எதுனா சிவிங்கி புலி, சிறுத்தை தான். அது மாத்திரம் 4 சட்டை, 4 விங்ஸ், 4 சட்டை இன்னும் வேகத்தை குறிக்கிறது, இன்னும் ஸ்பீட். நீங்க பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் மாமன்னர் ஒரு 33 வயசுல உலகத்தையே ஜெயிச்சான். ரொம்ப வேகமா வந்து உலகத்தையே ஜெயிச்சு சீக்கிரமா நம்ம செத்து போயிட்டான். சீக்கிரமா அவனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டார். அவன் மறுத்து போன பிறகு 4 தளபதிகள், நான் ஏற்கனவே அவங்க பேர்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுங்க இருக்கா? டோலமி, அப்புறம் செலிகஸ், வேற கேசன்ட்ரா, வேற என்ன சொல்லுங்க. இப்படி 4 தளபதிகள். அவன் தளபதிகள் கிட்ட அவன் உலகத்தை ஜெயித்தான். அந்த 4 பேர்கிட்ட அவர்கள் ஆளுகை செய்தார். அதான் 4 தலையை குறிக்கிறது. அல்லேலூயா. இது கிரேக்க சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் 7ஆம் வசனம் சொல்லுது, 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது எப்படி இருக்கான்? அது பெரியும் பயங்கரமான வளர்த்ததுமா இருந்தது. அதுக்கு பெரிய இரும்பு பற்கள். அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேறு ஒரு பயங்கரமா ஒரு மிருகத்தை பார்க்கிறான். அது பற்கள் எப்படி இருக்கு? இரும்பு பற்கள் இருக்கு. அது நொறுக்கி பட்சித்து மீதியானவைகளை தன் காலால் எய்த்து போட்டது. அது எல்லா மிருகங்களையும் பார்த்து வேற்றுருவமா இருந்தது. அதற்கு எத்தனை கொம்புகள் இருந்தது? 10 கொம்புகள் இருந்தது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13:2 வாசிக்கலாம். நான் கண்ட மிருகம் போதும். வேதம் சொல்லுது, இங்க யோவான் வந்து ரோம பேரரசை பார்க்கிறார். ரோம பேரரசு ஆண்டவர் வந்து எப்படி அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. அது பார்க்க சிறுத்தை போல இருந்தது. அது கால்கள் எப்படி இருந்தது? கடி மாதிரி இருந்தது. வாய் எப்படி இருந்தது? சிங்கத்தின் வாய் மாதிரி இருந்தது. 3 மிருகங்களின் கலவையா இருந்ததுதான் பாபிலோன். அதுக்கப்புறம் மேதிய பெர்சியா, அதுக்கப்புறம் கிரேக்கம். சிறுத்தை கிரேக்கத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் சிங்கம் போல அதுக்கு எப்படி இருந்தது? வாய் இருந்தது. பாபிலோனை குறிக்கிறது. கால்கள் எப்படி இருந்ததா? கரடியின் கால்கள் போல இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோம சாம்ராஜ்யத்துடைய மதம் என்னன்னா பாபிலோன் மதம் தான். அவர்கள் வந்து இஷ்டாரை வணங்கினார்கள். அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னேன்? கம்பூசை வணங்கினார்கள். அதுக்கப்புறம் வேற யாரும் வணங்கினாங்க? நிறைய பாபிலோன் விக்கிரங்களை அவங்க வணங்கினாங்க. அதுதான் இந்த சிங்கத்தின் வாய் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த ரோம பேரரசுன்றது எல்லா பேரரசுகளும் கலந்த ஒரு பேரரசு. அதுக்கு எத்தனை கொம்பு இருந்ததா? 10 கொம்புகள் இருந்தது. இந்த 10 கொம்புகள் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை குறிக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம்
அது சொல்லப்பட்டிருக்கு 12ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 17:12. ஆ ஆ நீங்க பாத்தீங்கன்னா இது ரோம பேரரசு, ரோமன் கிங்டம். இந்த மிருக பார்க்க சிறுத்த மாதிரி இருந்தது, கால் கரடி மாதிரி இருந்தது, வாய் எப்படி இருந்தது, சிங்கத்தை போல இருந்தது. அதுக்கு எத்தனை கொம்பு இருந்தது? 10 கொம்பு இருந்தது. இந்த 10 கொம்புகள் வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்கிறோம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களம். இந்த கொம்புகள் எதை குறிக்கிறது? ராஜாக்களை, ராஜ்யங்களை குறிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ரோம பேரரசு பாத்தீங்கன்னா அன்றைக்கு 10 சாம்ராஜ்யங்களை பிரித்துதான் வந்து ரோம பேரரசை வந்து அந்த மன்னர்கள் ஆண்டார்கள், ரோம பேரரசர்கள் ஆண்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா எழுதி போட்டா இதை அழிச்சிட்டா, போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? அழிச்சிடலாமா? அழிக்கிறது பெஸ்ட் இல்லையா? போட்டோ எடுத்துக்க. பத்து கொம்புகள், = 10 ராஜ்யங்கள். ராஜாக்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இதான் ஒரு வாட்டி நான் சொல்றேன். முதல் சாம்ராஜ்யம் வந்து அலிமணி. அலிமணின்றது இன்னைக்கு என்னது? ஜெர்மனி. அலிமணி இன்னைக்கு என்னது? ஜெர்மனி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ராஜ்யம் விசிகோத். விசிகோத் வந்து இன்றைக்கு வந்து ஸ்பெயின். பழைய பேர் விசிகோத், இன்னைக்கு இது பேர் என்னது? ஸ்பெயின். அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து பிரான்ஸ். பிரான்ஸ்னா பிரான்ஸை குறிக்கிறது. பழைய பேர், பிரான்ஸுடைய பழைய பேர் இன்னைக்கு பிரான்ஸ். பிரான்ஸ். நாலாவது வந்து ஆங்கிலோ ஜாக்சன். ஆங்கிலோ ஜாக்சன் வந்து இங்கிலாந்துடைய பழைய பேர். இங்கிலாந்துடைய பழைய பேர் வந்து ஆங்கிலோ ஜாக்சன். அஞ்சாவது சாம்ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா பர்கண்டியன்ஸ். பர்கண்டியன்றது
பழைய பேரு. இப்போ வந்து அது சுவிட்சர்லாந்து. ஆறாவது ராஜ்யம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோகோத். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோகோத் வந்து இது அழிந்து விட்டார். போப்பால் அழிக்கப்பட்டது. போப்பால் ஆட்சி கொண்ட போது ஆஸ்ட்ரோகத்தை அழித்து போட்டார்கள். அது பார்த்தீங்கன்னா 400 ஆஸ்ட்ரோகோத். நானூத்தி 593 கிபியில அடிக்கப்பட்டுச்சு. யார் அடிச்சா? போப்பு தான். போப்பான். போப்மார்கள் அரசர்களாக இந்த காலத்துல அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 7வது பார்த்தீங்கன்னா சுவி. சுவினா போர்ச்சுகல். அதுக்கப்புறம் 8வது வந்து லாம்பார்ட்ஸ். லாம்பார்ட்ஸ் தான் இட்டாலி குறிக்கிறது. அதுக்கப்புறம் 9வது வந்து வேண்டல்ஸ். வேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்ப இல்ல. எப்படி ஆஸ்ட்ரோகோத் ராஜ்யம் இப்ப இல்லையோ, வேண்டல்ஸ் இல்ல. அதுவும் 538 கிபில போப்மார்களால் அழிக்கப்பட்டது. 10வது வந்து ஹெருடி. 10வது வந்து ஹெருடி. அதுவும் அழிக்கப்படுது. இப்ப இல்ல. இதான் 10 கொம்புகள், 10 சாம்ராஜ்யங்கள். நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் 7ல பார்க்கிறோம். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவர்களுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷன் கண்களுக்கு ஒப்பான கண்கள், பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது 3 கொம்புகள் குறிக்கப்படுகிறது. 10ல 3
கொம்புகள் குறிக்கப்படுகிறது. இந்த 3 கொம்புக்கு பதிலாக இதற்கு பதிலாக ஒரு சின்ன கொம்பு எழுப்புகிறது. இந்த கொம்புகள் ஒரு ராஜாக்களை குறிக்கிறது, ராஜ்யங்களை குறிக்கிறது. அதை நாமத்துக்கு சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா 24 வசனம், தானியேல் 7:24 வாசிக்கலாம். தானியேல் 7:24. 10 கொம்புகள் என்னதான் 10. அந்த 10 கொம்புகள் என்னன்னா, அந்த ராஜ்யத்தில் எழுப்பும் 10 ராஜாக்களா. அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழுப்புவான். அவன் முந்தினவரை பார்க்கலும் வேறாக இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. 25ஆம் வசனம் வாசிங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக அவர் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் சொல்லப்பட்டும் அவர் கையில கொடுக்கப்படுவார்கள். இதே ஒரு சின்ன கொம்பு 3 கொம்புகளை உடைத்து விட்டு முளைக்கிறது, எழுப்புகிறது. அது அந்த கொம்பு பார்த்தீங்கன்னா மனுஷ கண்கள் இருக்கிறது, பெருமையானவர்களை பேசும் வாய் இருக்கிறது. அதுக்கப்புறம் 24ஆம் வசனம் வாசம். அந்த 10 கொம்புகள் என்னன்னா 10 ராஜாக்கள். அதுல 3 ராஜாக்கள் வந்து தாழ்த்தப்படுகிறார்கள். அதுதான் நான் சொன்னேன். எதெல்லாம் தாழ்த்தப்படுது? ஆஸ்ட்ரோகத், அப்புறம் வேண்டல், அப்புறம் ஹெர்லி. இந்த மூன்று ராஜ்யங்கள் தாழ்த்தப்படுகிறது. அந்த 3 ராஜாக்கள் முடிக்கப்பட்டு, அந்த கொம்புகள் முடிக்கப்பட்டு, அதுல இருந்து ஒரு சின்ன கொம்பு எழுப்புகிறது. அதுதான் தானியேல் பார்க்கிறான். அந்த கொம்பு என்ன பண்ணுதுன்னா 3 ராஜாக்களை அழிச்சிட்டு அது எழுப்புகிறது. அது என்ன பண்ணுதான்? உன்னதமானதுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசுது. உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரோதமா பேசுது அந்த கொம்பு. அடுத்து என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குது. அப்புறம் 3வது, காலங்களை பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். அதுக்கப்புறம் ஒரு காலமும் அதுக்கப்புறம் காலங்கள், அப்புறம் அரை காலம் அவங்க ஆட்சி செய்வார்கள். அப்படின்னா 3.5 வருஷம் ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். 3.5 வருஷம்ன்றது 1260 நாட்கள். நீங்க தானியேல் தீர்க்க தரிசனம், வெளிப்படுத்துற விசேஷம், சில தீர்க்க தரிசனங்கள், அடையாளப்பூர்வமான தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி நான் என்ன கிளாஸ் எடுத்துருக்கேன் விழாவாரியா. அது எப்படி குறிக்குது? ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கிறது. அப்போ 1260 ஆண்டுகள். 1260 ஆண்டுகள் இந்த சின்ன கொம்பு ஆட்சி செய்யும். 3 கொம்புகளை உடைச்சிட்டு 3 ராஜாக்களை அழிச்சிட்டு இந்த சின்ன கொம்பு எழுப்போம். 1260 ஆண்டுகள் ஆட்சி செய்யும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 538 கிபில இந்த கொம்பு இருந்துச்சு. 538 அடியில நீங்க பாத்தீங்கன்னா 1798 கிபி வரைக்கும் ஆட்சி செய்தது. கரெக்டா 1260 ஆண்டுகள் ஆட்சி செய்தது இந்த கொம்பு. இந்த கொம்பு என்ன பண்ணுச்சு? உன்னதமான விரோதமாய் பேசிச்சு. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கிச்சு, அவனுக்கு தீங்கு செய்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு? காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றிச்சு. இந்த கொம்பு எதை குறிக்கிறது? ரோம பேரரசர்கள் ஆட்சி செய்யப்பட்டது 538 538 பிசில. விஜிலஸ் ஒரு போப்பு தன்னை முடிசூட்டி கொண்டார். விஜிலஸ் அவர் போப்பு தன்னை அரசனாக முடிசூட்டி கொண்டார். விஜிலஸ் போப்பு.
தன்னை அரசனாக கொடி சொல்லிக் கொண்டார். அவர் போப்பாவும் இருந்தார், அரசராகவும் இருந்தார். அவர்தான் முதல் போப் அரசன். அவர்தான். அதுக்கு முன்னாடி போப் பாருங்க முதல் தலைவராக இருந்தாங்க. அவங்க ராஜ்யத்துல அவங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை, ஆட்சியில பங்களிப்பு இல்லை. இந்த விஜிலஸ் என்கிற போப்பு தான் என்ன பண்றான், முதல் தன்னை அரசனாக முடி சொல்லி கொள்கிறார். அதுக்கப்புறம் பிற்பாடு வந்த போப்புமார்களும் அரசர்களாக இருந்தார். அதுவும் 1998 வரைக்கும் நீங்க விஜிலஸ்ல ஆரம்பிச்சு கடைசியா பயஸ் 6 வரைக்கும், பயஸ் 6 6ஆம் பயஸ் வரைக்கும் 1260 ஆண்டுகள் இந்த போப்மார்கள் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அது எப்படின்னா 3 ராஜாக்களை தாழ்த்தி 3 ராஜாக்களை அழித்து போட்டுவிட்டு வந்தார்கள். ஏன் அழிச்சாங்கன்னா, ஆஸ்ட்ரோகத்தை, வேண்டல்ல, ஹெருளி ஏன் அழிச்சாங்கன்னா, அவர்கள் போப்புக்கு எதிராக நின்றார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு போப்புன்றது மத தலைவர், அவர் எப்படி என்ன பண்ணலாம், ஆட்சிக்கு வரலாம், அரசியலுக்கு வரலாம் என்று சொல்லி எதிர்த்தார்கள். அவரை மன்னராக ஏற்றுக்கொள்ளல. போப் என்ன பண்ண, அவர் கையில ரோம பேரரசுடைய ராணுவம் இருந்ததுனால அவர் என்ன செய்தார், அரசர் என்பதனால இந்த 3 ராஜ்யங்களை தாழ்த்தி அழித்து போட்டுவிட்டு 10 ராஜ்யங்களா இருந்த ரோம பேரரசை 7 ராஜ்யங்களா மாற்றினார். நாமத்துக்கு சொல்றோம். அது மாத்திரம் இங்க சொல்லுது, அவர் உன்னதமான விரோதமாய் பேசி இந்த போப்மார்கள் என்ன பண்ணாங்க, நாங்க தான் கிறிஸ்து, மாம்சத்து வந்த கிறிஸ்து என்று சொன்னார்கள். அவங்க எங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னார்கள். தங்களை ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவங்க ஒரு அதி கிறிஸ்து, உன்னதமான விரோதமாய் பேசினார்கள். அவங்களை மோட்டிவ் என்று சொன்னார். மோட்டிவ்னா மாம்சத்துக்கு வந்த கிறிஸ்து நாங்கள் என்று சொன்னார்கள். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள். ஒரு 8 கோடி தேவ ஊழியர்களை பரிசுத்தவான்களை கொலை செய்தார்னா போப்மார்கள் தான். 8 கோடி அவங்க ஆட்சியில. அது மாத்திரம் இல்ல, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றினார்கள். கேலண்டர் இன்னைக்கு இருக்கிற ஜனவரி, பிப்ரவரி, சண்டே, மண்டே கேலண்டர் போப் கிரெகோரியன்றவர் தான் மாத்தினார். 16th செஞ்சுரி, 16ஆம் நூற்றாண்டுல இந்த கேலண்டர் மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கேலண்டர் லூனார் கேலண்டர் முறையா இருந்தது. பைபிள பாத்தீங்கன்னா ஆதார் மாதம், நிசான் மாதம்லாம் இருக்குல்ல, அந்த முறை தான் இருந்தது. 16ஆம் நூற்றாண்டுல வந்த போப்பு, அவரு கிரெகோரி போப்பாவா இருந்தார், அரசரா இருந்தார். அவர் தான் இந்த கேலண்டரை கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம தங்க வசன கேலண்டர், சபை கேலண்டர்லாம் யாரு கேலண்டர் இதெல்லாம் அன்னைக்கு அந்தி கிறிஸ்து ஆகிய கிரெகோரி போட்ட கேலண்டர் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். வேற வழி இல்லை. என்னையா எதை படிக்கலாங்க, எதை படிக்கலாமா கேக்குறீங்க? வசனம் படிக்க கேலண்டர் வேற வழி இல்ல. நீங்க மாத்தினீங்கன்னா ஆதார மாதம் 10ஆம் தேதி நம்ம சபையில சுவிசேஷ கூட்டம் இருக்கு வாங்கினா ஆதார மாதம் அது என்னது யாருக்கும் புரியாது, யாரும் வர மாட்டாங்க. கல்யாண பத்திரிகையில நிசான் மாதம் 7ஆம் தேதி வருஷத்த விவாகம் நடைபெறுகிறதுன்னா ஒரு மாப்பிள்ளையே வர மாட்டான். பழகிட்டேன் அப்படி. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. போது நான் முடிச்சிடறேன். நம்ம தொடர்ச்சி அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க இப்ப கேட்க முடிஞ்சா கேளுங்க, இல்லைன்னா அடுத்த வகுப்புல கூட யோசிச்சு வந்து கேளுங்க.